நாளுக்கான ரேமா வார்த்தை யோபுவின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 4வது வசனம். தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது. இந்த மொழிபெயர்ப்பு தமிழிலே சற்று வித்தியாசமாக இருக்கிறது. உண்மையான மொழிபெயர்ப்பிலே இந்த வசனத்திலே யோபு என்ன சொல்லுகிறார்? நான் தேவனோடு ரகசியங்களை பேசி தேவனோடு கூட நான் ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்ல இருந்தபோது தேவனுடைய ஆசீர்வாதம் என் கூடாரத்தின் மேல் இருந்தது. When God's intimate friendship blessed my house. ஆம் தேவ பிள்ளைகளே, நாம் கடவுளோடு கூட ஒரு நெருங்கிய தொடர்பில் அவர் நம்மை நம்பத்தக்க இடத்திலே நாம் இருப்போமானால் அவருடைய ஆசீர்வாதம் உங்கள் வீட்டின் மேல் இருக்கும், உங்க பிள்ளைகள் மேல் இருக்கும். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் யாருடைய வீட்டை ஆசீர்வதிக்கும் என்றால், எந்த ஒரு மனிதன் கடவுள் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து கடவுள் தனக்கு கொடுக்கிற பணிகளை, அவர் கொடுத்திருக்கிற அந்த குடும்பத்தை, அவர் கொடுத்திருக்கிற பொறுப்புகளை உண்மையாக செய்து கடவுளோடு நெருங்கிய தொடர்போடு இருக்கிறானோ அந்த மனிதனுடைய வீட்டை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அந்த மனிதனுடைய வாழ்விலே கடன் இருக்காது, அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே வியாதி வர முடியாது, அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே பொல்லாத மனிதர்கள் அவனுக்கு விரோதமாக வர முடியாது. ஏன்? அவன் கடவுளோடு தொடர்பில் இருக்கிறான். He's got an intimate relationship with God. கடவுளுக்கும் உங்களுக்கும் தொடர்பு இருக்கிறதா? ஆண்டவரை தேடுகிறீர்களா? அவர் கொடுத்த வசனங்களை தியானிக்கிறீர்களா? ஜெபம் பண்ணுகிறீர்களா? ஜெபம் என்பது அவரோடு தொடர்பு கொள்கிற பாஷை. இதற்கு ட்ரைனிங் போக வேண்டியதில்லை, இதற்கு எந்த ஸ்கூல்லையும் போய் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவரோட கூட நம்ம பேசுகிற சம்பாஷணை. ஆண்டவரே, நான் உங்கள் பிள்ளை வந்திருக்கிறேன், நீங்கள் எவ்வளோ அற்புதங்களை செய்திருக்கிறீங்க, இன்றைக்கும் என் வாழ்க்கையில் செய்வீங்க, என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க. அவர்கிட்ட பர்சனலாக இன்டிமேட்டாக பேசுகிற அந்த ரிலேஷன்ஷிப், தேவனோடு ரகசியங்களை பேசுகிற அந்த அனுபவம். அப்போ கடவுள் நம்மோட பேசுவார். உன் பிள்ளைக்கு இந்த கோர்ஸை படிக்கவே, உன்னுடைய வீட்டுக்கு இந்த நிலத்தை வாங்கு, உன் பிஸ்னஸ்க்கு இந்த கான்ட்ராக்டை சைன் பண்ணு, இந்த தொகைக்கு சைன் பண்ணு. தேவனோடு ரகசியங்களை பேசுகிற மனிதனுடைய வீட்டின் மேல் ஆசீர்வாதம் தங்கி இருக்கும். இந்த நாளில் உங்களை நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் தேவனோடு கூட ரகசியங்களை பேசி அவரோடு கூட நெருங்கிய தொடர்புல இருங்கள். உங்கள் வாழ்வு ஆசீர்வாதமாக இருக்கும். அவரோடு நெருங்கி இருந்தா மற்றவங்கெல்லாம் உங்களோட நெருங்கி இருப்பார்களாம். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானமாகும்படி கர்த்தர் செய்வாராம். ஆம் பிரியமானவர்களே, அவரோடு ரகசியங்களை பேசி அவரோடு இன்டிமேட்டா இருக்கிற உங்கள் வீட்டை ஆசீர்வதிக்க போகிறார், உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்க போகிறார், உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போகிறார். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். அவரோடு ரகசியங்களை பேசுங்கள். உங்கள் வீட்டின் மேல் ஆசீர்வாதம் தங்கி இருக்கும். இந்த நாள் உங்கள் வீட்டின் மேல் ஆசீர்வாதம். God bless you.